ஹாய், நான் உங்கள் நண்பன் புதியுகம் போட்டித் தேர்வுகளின் துணைவன். என்னங்க குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த டெஸ்ட் பேஜஸ்க்காக இருக்கட்டும், அந்த புக்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியல் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், சம் ரெஃபரன்ஸ் என்னன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இங்கே எதுவுமே தேட வேணாம். தேடல் தாண்டி உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் மட்டுமே போதும் நான் சொல்லுவேன். தேடல் புரிதல் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரென்ஸு? ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவையான விஷயத்த என்ன வேணும்னு தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமே ஒரு புரிதலோட செயல்படுவோம். அதுதான் எண்ணங்களின் தெளிவு செயல் வெளிப்படுன்னு சொல்ற மாதிரி. நம்ம என்ன தாட்ஸ்ல இருக்கோமோ அந்த தாட்ஸை வச்சுதான் நம்மளுடைய கிளியரான விஷனா இருக்கட்டும், இந்த நம்ம செயல்பாடுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு நன்மையா அமையும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் தேடல் 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 தேடிட்டே இருந்தோம்னா நம்ம என்னைக்கு வந்து நம்ம உண்டான நம்மளுடைய தேவையை புரிஞ்சு நம்மள செயல்பட முடியும். நமக்கு தேடலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவைக்கேற்ப தேடலுங்கிறது வேணும். கண்டிப்பா ஒத்துக்கிறீங்களா? சேம் டைம் அதே மாதிரிதான் தேவைக்கேற்ப தேடல். அது எப்படிப்பா தேடுறது? தேவைக்கேற்ப தேடல் எப்படி தேடலாம் நம்ம அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நேற்று எஸ்டர்டே வந்துட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எஸ்டர்டே நோட்டிஃபிகேஷன் வந்து நெல்லி 6244 போஸ்டிங் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது நெல்லி 10,000 வேகன்சி கிட்ட வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்கமிங் ஆஃப் இந்த குரூப் 4 வேகன்சி இன்க்ரீசஸ் ஆனாலுமே ஃபாரஸ்டோட எக்ஸாம்ஸோட போர்டுமே வந்து பார்த்தா ஃபாரஸ்ட் போர்டு எக்ஸாமும் வந்து இதிலே கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லி ஒரு 1000 வேகன்சி கிட்ட அதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இந்த ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. லைக் குரூப் 2 உடைய கிளாஸஸா டெஸ்ட் பேஜஸா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்டா வந்து ஆஃப் மார்க் 1 மார்க்ல மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷரா நம்ம காலேஜ் முடிச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஒர்க்கிங் உமன், அண்ட் தென் ஒர்க் பிளேசஸ்ல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி இவங்களாம் படிக்க தயாரா இருப்பீங்க. இவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரியே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட டே ஷீட் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. டே ஷீட்டை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல எக்ஸாம், ஒரு ஆஸ்பிரண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தோம்னா கிளாஸஸ் இருந்தால் மட்டும்தான் அவன் மேனேட்டரை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிளாஸஸ் தாண்டி அவனுக்கு ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அந்த கன்சிஸ்டன்சியை கொடுக்கறது எதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க. உங்களால எது முடியும்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க. எது முடியுங்கிறத தாண்டி எல்லாமே பாசிபிள் தான். அந்த பாசிபிளுக்கு உண்டான கீ ஃபேக்டர் நம்ம எடுக்கிறோமா, கீ ஃபேக்டரை அனலைசிஸ் பண்றோமா, கீ ஃபேக்டரை பிரைமரி கீ ஃபேக்டர் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்றோம் நம்ம அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்துங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கம்ஃபர்ட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து படிக்க தான் படிச்சிருக்கு, கிளாஸஸ் பார்த்து படிக்க தான் படிச்சிருக்கு, அந்த நியர்பை ஹாஸ்டல் ஸ்பேஸ் ஸ்டே பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் போய் படிச்சாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற கம்ஃபர்ட் ஜோன் விட்டு முதல்ல வெளியே வாங்க. அன்கம்ஃபர்டபுளான பிளேஸை கம்ஃபர்ட்டா இது பண்ணும்போது தான், கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணும்போது தான் உங்களால ஒரு சஸ்டைனபிளா வந்து க்ரோத் ஆக முடியும். பிகாஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒர்க் பிளேசஸா இருக்கட்டும், ஈவன் ஒரு பஸ்ல போயிட்டு வருது, எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி நம்ம தாண்டி வரும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அதுதான் சொல்றேன், கம்ஃபர்ட்டா இருக்கு, எனக்கு இந்தியன் பாலிட்டி பிடிச்சிருக்கு, ஜியோகிராஃபி பிடிச்சிருக்கு, ஹிஸ்டரி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரதை மட்டுமே நீங்க எடுத்து வச்சுட்டு கூடாது. உங்களுக்கு வராது என்ன அதை ஃபர்ஸ்ட் தேடுங்க. அதை வந்து தேவைக்கேற்ப தேடல் என்பது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் எண்ணங்களின் தெளிவு செயல் வெளிப்படுன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்காக நான் கொண்டு வரதான் என்னோட பிளான். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பிளான் தான் வந்து உங்களை ஷேர் பண்ண போறேன். 75 டேஸ்ல ஜிஎஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் இந்த 75 டேஸ்ல ஜிஎஸ் என்ன குரூப் 4 வந்து நீ 120 டேஸ் இருக்கு, நீ என்ன ஒரு 75 டேஸ் மட்டும் பிளான் கொடுத்துருக்கா? யா எக்ஸாக்ட்லி. நம்மளோட குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 முடிஞ்சு அடுத்து குரூப் 2 வரப்போகுது, குரூப் 2 முடிஞ்சு குரூப் 1 வரப்போகுது. நமக்கு இந்த எக்ஸாமுக்கு ஒரு மேட்டரே கிடையாதுங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல் பிளட்ஜா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றோம், அன்னைக்கு போய் நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆக போறோம். அவ்வளவுதான். இந்த 75 டேஸ் இந்த ஜிஎஸ் வந்து முடிக்க முடியுங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்கு. நம்ம இந்த 75 டேஸ் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா குரூப் 4 தாண்டி குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்கும் காமனா இருக்க சிலபஸ் எது நமக்கு முக்கியமான கீ ஃபேக்டர் நான் இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லாம, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்எஸ்சி பேங்கிங்கா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், நீங்க எஸ்எஸ்சி பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது சேம் சிலபஸ், அந்த உங்களுக்கு வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டிடியூட் இருக்கும், டயர் 1 டயர் 2 சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரும். அதே மாதிரி பேங்கிங்லையும் பார்த்தோம்னா 8 எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போகுது. 8 எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தா சேம் சிலபஸ், சின்ன சேஞ்சஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ஒரு கொஸ்டின் ஒரு டஃப் லெவல் மட்டும் இருக்கும். டிஎன்பிசி அதே மாதிரி தான் வருஷத்துக்கு 30 எக்ஸாம்ஸ் கிட்ட கண்டக்ட் பண்றாங்க. லாஸ்ட் இயர்ல நியர்லி ஒரு 15,000 வேகன்சி ஃபில் பண்ணாங்க. இந்த இயர் அப்கமிங் குறைஞ்ச 50,000 வேகன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 50,000 வேகன்சி நம்மளால ஃபில் பண்ணாலுமே கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஹியூஜ் வேகன்சி, ஹியூஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம காத்திருக்கு. பிகாஸ் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், காலேஜோட யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கலெக்டரேட்ல பிடிஓ ஆஃபீஸ் சொல்லி நிறைய ஒர்க் எல்லாமே டிஎன்பிசிகளை கொண்டு வந்துட்டாங்க. வாட்டரோட போர்டு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் கிளர்க் எல்லாமே இந்த இதில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நான் ப்ரீவியஸா வந்துட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொல்லும் போதுமே சொல்லியிருந்தேன். டிகிரி ஸ்டாண்டர்ட்ல போன இயர் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா டிகிரி ஸ்டாண்டர்டுமே குரூப் 4 கொண்டு வந்திருக்காங்க. எஸ்எஸ்சி வந்து அளவுக்கு வந்துட்டு பார்த்தா டிஎன்பிசி தரம் உயர்த்திருக்காங்க. அப்கமிங்க வர டிஎன்பிசி வந்து எந்த ஒரு டிலே வராது, டிஎன்பிசி ஒரு ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா தான் அமைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அதே தான் உங்களுக்கு அதே மாதிரி டிஎன்பிசி எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்காங்களோ அது மாதிரி நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்.
எக்ஸாம்பிள் ரீசெண்டாக தெரியும் நமக்கு ஒரு குரூப் 2 ரிசல்ட்லாம் வந்து பார்த்தா நீல 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, இன்னுமே ஒரு வேகன்சியில் இல்லாமல் இருக்கவங்களா இருக்காங்க, ஒரு போஸ்டிங் இல்லாமல் இன்னுமே சஃபர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் லைட்டாக ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணுறவங்க அடுத்து 2 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம இதை பற்றி யோசிக்க வேணாம். காமன் சிலபஸ் டிஎன்பிசி நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங்கோ நீங்கள் எது வேணாலும் படிங்க, ஆனால் காமனாக இருக்க சிலபஸ் ஃபர்ஸ்ட் படிங்க. காமனாக இருக்க சிலபஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து யூபிசியா இருக்கு அப்படின்னா யூபிசி ஃபோக்கஸ் பண்ண போறோம், காமன் சிலபஸ் படிக்க போறோம். யூபிசி அண்ட் டிஎன்பிசியோட குரூப் 1 வந்து சேம் தான், அது சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட் லெவலில் இருக்கு. நமக்கு ஸ்டேட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸ்டேட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்திக்ஸ் பேப்பர் யூபிசி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எத்திக்ஸ் பேப்பர் வந்து கொண்டு வந்து இருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே தான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி காமன் கீ ஃபேக்டர் நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி இருக்கும். வேற நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு ரொம்பவே பிரைமரியா இருக்குன்னு சொல்லுவேன். 75 டேஸ்ல ஜிஎஸ் முடிக்கிறது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு பயங்கரமான பிளான் சொல்றதை தாண்டி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் இதுல சொல்றேன். நான் இந்த சின்ன டிப்ஸ் என்ன சொல்றேன், டெய்லி ஒரு கன்சிஸ்டன்சி 2 hours உங்களால ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையுமே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பர்மனன்ட் கமிஷன் டிஎன்பிசி தாண்டி எஸ்எஸ்சி பேங்கிங் இன்சூரன்ஸ் சம்திங் யூபிஎஸ்சி கூட உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். யூபிஎஸ்சியை கூட உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். டேம் ஷூரா சொல்லுவேன் நான். எக்ஸாக்ட்லிங்க, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் நான் ஒரே ஒரு கேள்விதான் என்னோட மனசுல வந்துட்டு, ஏன் வந்து இந்த போட்டித் தேர்வில் 20 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, 22 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, ஏன் அவங்களை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்கிறத அவங்களை அனலைஸ் பண்ண முடியல. ஒரு எக்ஸாம் போயிட்டு முடிச்சு வந்த எத்தனை பேர் அந்த ஆன்சர் கீ நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்றோம், நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஏன் நம்ம திருத்திக்க மாட்டோம். ஆன்சர் கீ பாக்குறது தப்பு கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம போயிட்டு அந்த பின்னாடி தூக்கி போட்டலாம், இதுக்கு மேலே வந்து யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது, அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராங்க நினைக்கிறேன். ஏன் ராங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, மாத்த முடியாதான் ஒத்துக்கிறேன், நடந்து முடிஞ்சு நீங்க எதுவுமே மாத்த முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல வர எக்ஸாமுக்கு இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்து அந்த 1/2 மார்க்ல போயிடுச்சு வழியோட உட்காந்து நீங்க ஆன்சருக்கு அனலைசிஸ் பண்ணும்போது அந்த ஏதோ ஒரு இடத்துல அந்த வழி உங்களை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி விடும். தப்பு பண்ண எதுங்கிறத நீங்க பிடிச்சா மட்டும்தான் உங்களால தப்பை வந்து சரி பண்ண முடியும். தப்பே நான் பண்ணல, நான் பண்றது கரெக்டா தான் பண்ணேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கரெக்டாவே எக்ஸாம் நல்லாவே எக்ஸாம் தானே, பட் ஆனா என்னால வந்துட்டு கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு லைக் வந்துட்டு நமக்கு ஒரு வேற ஒருத்தவங்க மேல ஒரு டிபெண்ட் சம்திங் ஏதோ ஒன்று என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பழி போடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நான் நல்லா தான் பண்ணேன், பட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் டஃபா கேட்டாங்க அப்ப நம்ம சொல்லுது கொஸ்டின் டஃபா போட்டி தேர்வுனா என்ன, உன்ன மாதிரியே வரவங்களை வந்துட்டு போட்டி போட்டு நீ வந்து முன்னாடி முடிஞ்சா பீட் பண்ணி மேல வாங்குற மாதிரி தான். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸா இருக்கும், டிஎன்பிசி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி பேங்க் யூபிசி எதுனாலும் சரி, அங்க ஃபீல்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அந்த ஃபீல்டு அதான் வந்து ஃபீல்டு அந்த எக்ஸாம் டைம்ல இந்த 3 hours அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நமக்கு ஒவ்வொரு சோல்ஜர்ஸ். நாம சோல்ஜரா இருந்து ஆப்போனண்ட்டை வந்து நம்ம பீட் பண்ண போறோம். பீட் பண்ணி அவங்களை வந்துட்டு நமக்கு முன்னேற போறதா முன்னே வழியை பார்க்க போறோம். சரிங்களா? அப்பதான் ஒரு நல்ல ப்ராப்பரா மெத்தடா இருக்கு நமக்கு. இப்ப அப்கமிங் நம்ம காமன் சிலபஸ் நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், அந்த தமிழா இருக்கட்டும், அந்த மேக்ஸா இருக்கட்டும். மேக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியோட எல்லா இதுலயுமே ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் டிஃபால்ட்டா இருக்கு. அப்ப மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தோம்னா குரூப் 1 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுத்துக்கோங்க, குரூப் 4 எடுத்துக்கோங்க. 3லயும் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. ஆனா குரூப் 1ல பார்த்தோம்னா 175 கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் இருக்கும். குரூப் 2ல வந்து பார்த்தா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் வரும் நமக்கு. குரூப் 4ல வந்து பார்த்தோம்னா தமிழ், பொது தமிழ் கேட்டிருப்பாங்க நமக்கு. பொது தமிழ் வந்து 100 கொஸ்டின் 6 to 12 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். பழைய சமச்சீர், ஓல்டு சமச்சீர், நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம உண்மையே பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஜெனரல் ஸ்டடிஸா இருக்கட்டும், யூபிசி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி பேங்கிங், எதுவாக பாலிட்டிங்கிறது பாலிட்டி தான், இந்தியன் ஹிஸ்டரி தான், இந்தியன் எக்கானமி இந்தியன் எக்கானமி எங்கேயுமே மாறாது. அப்ப இங்க காமனா ஃபேக்டர் படிங்க. ஒரு சிலர் என்கிட்ட கேட்கறாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், பட் ஆனால் எனக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்றதே தெரியல, எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொன்னா அதுக்காக உங்களை ட்ரையாங்கிள் மெத்தட் உங்களுக்கு சொல்லுவேன். நான் ட்ரையாங்கிள் மெத்தட் நாங்கள் எப்படிங்க ஃபாலோ பண்றது அப்படின்னா, ட்ரையாங்கிள் மெத்தட் பத்தி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் ட்ரையாங்கிள் பத்தி நான் அப்கமிங் வீடியோஸ் ட்ரையாங்கிள் மெத்தட் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி ட்ரையாங்கிள் மெத்தட் இன்சர்ட் பண்ணலாம், நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் நம்ம எப்படி ட்ரையாங்கிள் மெத்தட் இன்க்ரீஸ் பண்ணலாம், புதுசாக நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி ட்ரையாங்கிள் மெத்தட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கிளாஸஸ் அப்சர்வ் பண்ண என்ன ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் மெத்தட் பத்தி ஒவ்வொன்றுக்கு எப்படி லைஃப் டைம்ல கூட அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல ட்ரையாங்கிள் மெத்தட் சொல்றேன். இந்த சங்கம் பேட்சஸ் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசிக்கான பர்டிகுலர் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு உண்டான 75 டேஸ் ப்ராப்பர் ஷெடியூல வந்து ப்ரீலோடாவே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, நோட்ஸ் கொடுத்துட போறோம், பேட்டோ ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அது மார்க்கெட் பிடிஎஃப், ஒன் மார்க்கெட் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். நம்ம அந்த மார்க்கெட் பிடிஎஃப் ஸ்கூல் புக்கோடைய நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் 6th 10th 11th நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்க இருக்கும் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃப் கொடுத்துரும். அதை உங்களுக்கு மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஹைலைட் பிடிஎஃப் படிக்க போறீங்க, அதெல்லாம் டாப்பர்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்க போறோம், ஒரு ஷார்ட் வீடியோ கொடுக்க போறோம். அந்த டெஸ்ட் அந்த டே முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் போட போறீங்க. 75 டேஸ் இருக்கு. 75 டேஸ் உங்களுக்கு 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா ஜிஎஸ்ல 90% ஆஃப் சிலபஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொல்றேன். ஏன் சிலபஸ் 75 டேஸ் சிலபஸ் முடிச்சு என்ன 90% சொல்றீங்க அப்படின்னா, பேலன்ஸ் 10% என் கையில இல்ல, உங்க கையில மட்டும் தான் இருக்கு. 75 டேஸ் டெடிகேஷனா நீங்க 100% ஃபுல் பட்ஜெட் நீங்க முடிச்சா மட்டும் அந்த 110% உங்க கையில் தாராளமா கிடைக்கும்.
ஓகேங்களா. ஜிஎஸ்ஸை கவர் பண்ணுறதுக்குள்ள பர்டிகுலராக எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து எல்லா டாப்பிக்குமே ஈச் டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்துட்டு வெயிட்டேஜ் கொடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பர்டிகுலராக கொஸ்டின்ஸ் மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1.5 hours படிக்க முடியும், ஒரு 1/2 hour நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். அதை உங்களை ஒரு மைண்ட் செட்டை வச்சு ஒரு ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு மைண்ட் செட்டை வச்சு தான் இந்த பேட்சே கொடுத்துருக்கோம். இந்த பேட்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70 days பிளான் இருக்கும். 70 days ஈச் ஆஃப் ஒவ்வொரு டாபிக் சின்ன சின்ன டாபிக் கொடுத்துருப்போம். அந்த டாபிக்குள்ளான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துருப்போம். நம்ம மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தாண்டி ஜிஎஸ்ல வந்து நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, அந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு எல்லாமே குரூப் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நான் டெலகிராம்லேயே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ண சொல்கிறேன். அந்த நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா இது ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரான மெத்தட் எங்களால் அடாப்ட் பண்ண முடியுமா, எனக்கு வந்து இந்த மெத்தட் கரெக்டாக இருக்குமா, இந்த மெத்தட் நான் படித்து எனக்கு ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பினா மட்டும் நீங்கள் ஃபுல் பிளட்ஜாக வந்துட்டு இந்த இது வந்து அப்கமிங் ஆஃப் இந்த டெஸ்ட் பேட்சஸ் கொண்டான ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த இது பார்த்தா நியர்லி 70 days இருக்க போகுது. 70 days முடிஞ்ச உடனே பார்த்தா லாஸ்ட் ஒரு 5 days இருக்க போகுது நமக்கு. இந்த 5 days வந்து பார்த்தோம்னா மோர் தென் 75 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இந்த 5 days வந்து பார்த்தோம்னா டாபிக் வைஸாக நமக்கு யூனிட் வைஸாக டெஸ்ட் கொடுக்க போகிறோம். நமக்கு மோர் தென் ஆஃப் சயின்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், குவாலிட்டி, ஐஎன்எம் ஈச் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 71 day வந்து பார்த்தோம்னா யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8 உடைய 100 question டெஸ்டஸாக இருக்கும். 72க்கு வந்து பார்த்தா ஃபுல் போர்ஷன் டெஸ்டஸ், யூனிட் 3, யூனிட் 6 அண்ட் யூனிட் 9, அந்த யூனிட் 5 ஓட இந்தியன் பாலிட்டி, அந்த 74 and 75 வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். நியர்லி வந்து பார்த்தோம்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு உண்டான ஜிஎஸ் வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களே கூட நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் பார்ப்பேன், எனக்கு இந்த டெஸ்ட் பேட்சஸ் வந்து எனக்கு வந்து பெருசாக எனக்கு வந்து யூஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க தாங்க ஸ்டார்டிங்லேயே தேவை அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம். டாபிக் எடுத்து படிக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் எங்க நமக்கு வருங்கிறது தெரியாது. ஆனால் அந்த டாபிக் எடுத்து படிக்கும் போதே அந்த கொஸ்டினுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எங்க படிச்சிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்து இந்திய அரசமைப்பு உருவாக்கணும் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு என்ன வரப்போகுது, நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க போது செரியன் ஃபியூச்சர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டா இருக்கும், சார்ட்டர் ஆக்டா இருக்கட்டும், கிரவுண்ட் ரூல், கம்பெனி ரூல், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை இல்லையா. அதுக்குன்னு பர்டிகுலர் டாபிக் ஒரு 25 questions, 30 questions, 50 questions நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன இருக்கு. புதியவங்கிறது உங்க கையில உள்ளங்கையில எல்லாமே இருக்கிறத தாண்டி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்க கை உள்ளங்கையில் எல்லாமே இருக்கும், உள்ளங்கையில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் போன் சொல்லுவாங்க. போன்ல எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தேடிக்கிற விஷயங்கள் தான் நமக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். போன்ல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம எதை தேடுறோம்? நம்ம எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவு பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் எஃபெக்டிவா யூஸ் பண்றோம்? கிடையவே கிடையாது. எஃபெக்டிவா யூஸ் பண்ணவங்க யாருமே வந்து பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆகவே மாட்டாங்க. ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அந்த மிஸ்டேக் அவங்க சரி பண்ணா மட்டும்தான் அவங்கள ஃபுல் பெஜ் வந்து சக்சஸ் ஆக முடியும்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்றாங்க ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும். தப்பு பண்ற அனலைசிஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு அந்த ஃபீல்ட்ல சஸ்டைனபிளா க்ரோத் ஆக முடியும். சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஈவன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும், தென் பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், எல்லாருமே உங்களோட செல்ஃப் அப்டேஷன் இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை ஷைன் ஆக முடியும்னு சொல்லுவோம். சரிங்களா. சங்கம் பேட்ச்க்குண்டான ப்ரைஸ் அண்ட் கோர்சஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ல புதிய ஆப் லிங்க் கிளிக் பண்ணுங்க. புதிய ஆப்க்கான ஷேர் ஃபர்தரா வந்துட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா லிங்க் வந்துட்டு உங்க கமெண்ட் டீடைல்ஸ் பண்ணாங்க. டெலகிராம்லேயும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஃபர்தர் டீடைல்ஸ் எதுனாலுமே அட்மிட் வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.